இன்றைக்கி ஹாட் டாபிக்ஸாக ஒரு 3 விடயங்களை குறித்து பார்க்கவிருக்கின்றோம். உங்களுக்கு நம்ம தமிழா செய்திகளுக்கு வருவது புதியதென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கையில் அமெரிக்கா ஈடுபட்டு வருகின்றது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இந்தியா ரஷ்யாவுடனான வர்த்தகத்தின் அடிப்படையில் செயல்படுவதால் அமெரிக்கா இந்தியாவின் மீதான வரியை அதிகரித்துள்ளது. அதிலும் குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் வருகைக்கு பிறகு என்று கூறினால் அந்த வார்த்தை தாகும். எனவே இந்த பிரச்சனை தற்பொழுது மிக பூதாகரமாக மாறியுள்ளது. மேலும் இந்திய ரூபாயின் மதிப்பு சரிந்துள்ளது என்று கூட கூறலாம். மேலும் இதை எப்படி ஹேண்டில் பண்ண வேண்டும் என்று நிச்சயமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு தெரியும். இதுபோன்று இந்தியாவிற்கு பல தடவை இதற்கு முன்பும் சிக்கல் ஏற்பட்டு இருக்கின்றது. அதையெல்லாம் இந்திய அரசியல்வாதிகளில் இருக்கக்கூடிய வல்லுநர்கள் மிக எளிதாகவே தீர்த்திருக்கின்றார்கள். அதேபோன்று அரசியல் வல்லுநர்களால் இது நிச்சயமாக தீர்க்கப்படும், மிகச் சரியானதொரு முடிவு எட்டப்படும் என்று அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருந்து வருகின்றது. அடுத்ததாக யூடியூபர்கள் கோபி சுதாகர் இருவரும் வெளியிட்ட ஒரு காணொளி மிகப்பெரிய வைரலாகக்கூடிய ஒரு காணொளியாக மாறி நிற்கின்றது. ஒரு இறுக்கமான சாதிய கட்டமைப்பிற்குள் வாழக்கூடிய சமூகத்தின் வெளிப்பாடாக அந்த காணொளி முழுமையாக இருக்கின்றது. இதை எடுத்த கோபி சுதாகருக்கு பல்வேறு தரப்பட்ட மக்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றார்கள். இதை அவ்வளவு எளிதாக யாரும் எடுத்து வெளியில் பேச மாட்டார்கள். நம்ம கோபி சுதாகர் அவர்கள் இந்த விடயத்தை பூதாகரமாக வெளியே எடுத்து பேசியிருக்கின்றார்கள். மேலும் இது போன்ற செயல்பாடுகளை பிறர் தவிர்க்க வேண்டும் என்ற கோணத்தில் அந்த முழு காணொளியையும் கொண்டு சென்றிருப்பது அனைவருடைய பாராட்டையும் பெற்றிருக்கின்றது என்று கூட கூறலாம். மேலும் இதுபோன்ற மிகச்சரியான நேரங்களில் மிகச்சரியான காணொளிகளை வெளியிடுவது கோபி சுதாகர் அவர்களுடைய பரிதாபங்கள் டீமுடைய ஒரு வாடிக்கையாக இருந்து வருகின்றது. கிங்டம் என்ற திரைப்படம் முற்றுமுழுதாக தமிழ்நாட்டில் தமிழ் தேசியர்களால் எதிர்க்கப்பட்டு வருகின்றது. மேலும் இந்த திரைப்படத்தை தமிழ்நாடு முழுவதும் திரையிடுவதற்கு தடுக்க வேண்டும், மேலும் அதை திரையிடக்கூடாது என்று ஆங்காங்கே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் அதை தடுப்பதற்கான போராட்டங்கள் நடந்து வருகின்றது. அதிலும் குறிப்பாக இதை செய்வது தமிழ் தேசிய கட்சியில் ஒரு மிக முக்கிய கட்சியாக என்று கருதப்படும் நாம் தமிழர் கட்சி இதை செய்து வருகின்றது என்று கூறலாம். மேலும் இது செயல்பட்டதனால் இந்த திரைப்படம் முழுமையாக தமிழ்நாட்டில் ஓடுவது தடைப்பட்டிருக்கின்றது. இதில் இருக்கக்கூடிய சில சென்சிட்டிவ் காட்சிகளை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. மேலும் இதன் சார்பாக அந்த படத்தை தயாரித்தவர்கள் மன்னிப்பு கேட்டு இருக்கின்றார்கள் என்பது கூடுதல் தகவல். மேலும் தமிழ் மக்களை பாதுகாக்கும் விதமாக, தமிழ் மக்களை பாராட்டும் விதமாக, தமிழ் மக்களை மிகவும் அழகுபடுத்தும் விதமாக வரக்கூடிய அனைத்து திரைப்படங்களும் தமிழர்களால் என்று மட்டுமல்ல என்றுமே கொண்டாடப்பட்டு தான் வருகின்றது. மேலும் இந்த காலகட்டத்தில் எது தேவையோ அதை தான் மக்களுக்கு திரைப்படங்களாக எடுத்து நல்ல கதை அம்சத்தோடு என்டர்டெயின்மெண்ட் ஃபில்மாக கொடுக்க வேண்டும். என்டர்டெயின்மெண்ட் என்பதே, பொழுதுபோக்கு என்பதே ஒருவன் அனைத்தையும் மறந்து சிரித்து மகிழ ஒரு இடத்தை நோக்கி வருகின்றான். அதுபோன்ற இடம்தான் இந்த திரையரங்குகள். அந்த திரையரங்குகளில் அரசியல் பேசுவதை விட மக்களுக்கு முழுமையாக ஒரு பொழுதுபோக்கு அம்சங்களாக கொடுப்பதும், மேலும் நாளைய தலைமுறையினர் சிந்திக்கக்கூடிய சில விடயங்களை செய்வதும் அந்த திரைப்படத்தில் புதிய புதிய கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதன் அடிப்படையில் எடுக்கப்படும் திரைப்படங்களுக்கும் மிகப்பெரிய வரவேற்பு இந்தியாவில் மட்டுமல்ல உலக அரங்கில் அனைத்து நாடுகளிலும் வரவேற்பையும் பெறுகின்றது, வெற்றியும் அடைகின்றது. அதன் அடிப்படையிலேயே வருங்காலத்தில் எடுக்கக்கூடிய திரைப்படங்களை அனைவரும் எடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு இந்த காணொளி முடிவடைகின்றது. இதுபோன்ற ஹாட் டாபிக்ஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.